ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், அதுவும் தலித் மக்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கணுமே அவங்க இந்த விஷயத்த பண்ணுறாங்க. இதில் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிற ஜெனியூனான பாயிண்ட், என் வீட்டில் இருக்கிற நபர்கள் குடிக்கிறதுக்கு இல்லை சொல்லுங்க, நீங்களாம் தரங்கட்டவனோட அப்படி சொல்லுங்க. நாங்கள் அதை எதிர்வாதமே வைக்கல. நீங்கள் அந்த பிரச்சனை வந்த நேரத்தில் ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஆமாம், வளையர்கள் அப்படின்னு ஒரு சாதியை குறிப்பிட்டு அவங்க இந்த இது பண்ணதுனால தான் அவங்களுக்கு பேர் வந்து சொல்கிறீங்க. அப்போ நீங்களும் மற்ற சாதியினர் பண்ணுறீங்க தானே? சும்மாலாம் இந்த சண்டையெல்லாம் முடிவிடாதீங்க. அது நடந்து 2 வருஷம் ஆகுது. இல்லை சார், கேளுங்க சார், கேளுங்க சார். நான் ஊருக்கு போனேன், இந்த வளையர்னா யாருன்னு கேட்குறேன். அங்கே இருக்கு இவங்கெல்லாம் வளையருங்கன்றாங்க, இவங்க என்ன செய்வாங்கன்ற இதை செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. அதை ஒரு 10-5 செகண்டுங்க இருங்க சொல்லிடுறேன். தலைவர் இருக்கீங்க, உங்களுக்கு மக்கள் எல்லா மயிலும் எனக்கு தெரிஞ்ச கடவுளா? ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர், அவரும் அந்த வேங்கவேல் மக்களுக்காக அவர் ஆஜராகிறாரு. அவர் சில டீட்டெயில் இருக்கிறாரு. அதில் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து மலம் கலந்த நீரை வந்து குடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்றாரு. இங்கிட்டு முதலமைச்சர் இல்லைன்னு அவரும் ஆமான்றாரு. இப்போ விசிகால இருக்கக்கூடியவங்க இல்லைன்றாங்க, நான் என்ன சொல்றேன், காவல்துறையும் இல்லைன்றாங்க, மருத்துவ அறிக்கையும் இல்லைங்குது. நான் என்ன சொல்றேன் சார், என்ன ஒன்றுன்னு சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. இந்த காசின்றவரை வந்து பம்பு ஆபரேட்டராக போட்டாங்க, அதில் தான் இஷ்யூ ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஜனவரி 12ஆம் தேதி காசி இழக்கிறாங்க. 12ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு நல்லா கடத்தரில் நின்றும்போது அன்றைக்கி நைட்டு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதாகவும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த 5-6 பேரில் ஒருவர் காரில் வச்சு ஏற்றி போனதாகவும், அன்றைக்கு இரவு அவர் செத்துட்டதாகவும், மறுநாள் சுடுகாட்டுக்கு சம்மந்தப்பட்ட இந்த 5-6 பேரில் ஒருத்தரோட கார்லேயே சவ அடக்கமும் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. பணத்தை எதில் வச்சு ஏற்றி போவாங்க? ஒன்றும் கையில் தூக்கிட்டு போவான், இல்லைன்னா இப்போ தான் அதுக்கு வண்டி இருக்குது, அப்புறம் இலவச ஊட்டிகள்லாம் இருக்குல்ல, கார்லேயே வச்சு கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. எப்படி அந்த வழக்கு நடந்து போது இந்த வழக்கில் இருக்கிற ஒருத்தர் எப்படி சடன் மரணம் அடைந்தார் அப்படின்னு ஒருத்தர் பேசுறீங்களா சார்? பெரிய நியாயத்தை பேசுறீங்க. நம்ம இப்போ இந்த கேள்வி நீங்க தான் இப்போ முதல்ல முன்வைக்கிறீங்களே தவிர இந்த விஷயத்தை பத்தி யாருமே பேசல. எல்லாம் சார் முக்கால்வாசி பேருக்கு தெரியும் சார். இது அதான் சார் தெரிஞ்சு ஏன் சார் பேசாம இருக்கீங்க தான் என் கேள்வி. அப்புறம் வயிறு எப்படி நிறையுது? இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்ம கூட புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் ஏற்பட் மூர்த்தி அவர்கள் தான் கூட நினைச்சிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லதுங்க. சமீபத்தில் ஒரு துயர் சம்பவம் நடந்தது. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு சம்பவம் நடந்தது வேங்கவேலில் மலம் கலந்த நபர்களை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நபர்கள் குற்றவாளியாக கொண்டு வராங்க. திடுதிப்புன்னு பார்த்தா எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே ஒரு கண்டனத்தை குரலை வந்து முன்வைக்கிறாங்க. அப்படி முன்வைச்சு கொஞ்ச நாளிலேயே திடீர்னு சம்பந்தப்பட்டவங்க, குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தரப்புல இருந்து சில ஆடியோக்கள், வீடியோக்கள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளம் பரவ ஆரம்பிச்சு டைரக்டா செய்தி ஊடகங்களுக்கே அது போயிருச்சு. இந்த விஷயம், இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பொது சமூகத்தில் வந்து இவங்க சொல்ற எழுத போற தீர்ப்புக்கு ஆதரவு தேடுறாங்க. இந்த பயலோ இப்படிதான், இது ஈனமான கட்ட பயலுவா, இவங்க என்ன வேணாலும் செய்வாங்கவா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பொதுவாகவே இந்த SC/ST அட்ராசிட்டி வழக்குகள்ல சும்மா பயவனுவா பணத்துக்காக இது பயன்படுத்திக்கின்னு வந்து இருக்கிறானுவா, அப்பெல்லாம் நடந்திருக்காதுப்பா. சம்பவத்துக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இருக்காது. அது ஒரு 500 கிலோமீட்டருக்கு அப்பால் நடந்திருக்கும், காதில் கேட்டிருப்பான். அப்பெல்லாம் நடந்திருக்காதுப்பா, சும்மா இவனுக்கு போய் சொல்கிறானுங்க அப்படின்னு ஏற்கனவே இங்கே வந்து ஒரு ஒரு எண்ணம் இருக்குங்க. ஆனால் சில இடங்களில் தவறாக பயன்படுத்தப்படுது. நான் அது இல்லைன்னு சொல்ல வரல. தவறாக அரசு அதிகாரிகளோட கூட்டு சேர்ந்து சில பொறுக்கிகள் இது புரோக்கர் வேலை பண்ணி இதில் தப்பு நடக்குது. ஆனால் உண்மையாக நடந்த இடத்தில் இந்த சட்டம் எங்களுக்கு பயன்படவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இன்றைக்கி ஏதாவது ரிப்போர்ட் ஆகிருக்குமா? தமிழ்நாட்டில் இன்றைக்கி SC/ST அட்ராசிட்டி நடக்கலன்னு சொல்ல முடியுமா? அதால் இது வந்து உண்மையில் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த சட்டம் சரியாக யூஸ் ஆகலை. அப்படி இருக்கிற நிலையில் இது எதுக்கு மீடியா கொடுக்குறோம்? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? அது என்ன லீக் ஆச்சா? பப்ளிக் டொமைனில் இருக்குது. போய் செல் நம்பரை போட்டால் OTP வரும்போது போட்டோம்னா டவுன்லோட் ஆகும் போது அதுக்கு இன்றைக்கி விசாரணை பண்ணுறாங்களா? அதே மாதிரி தானே இது. அந்த கேஸ் எவிடன்ஸ் மெட்டீரியல்களை யார் ப்ரெஸ்ஸு கொடுத்தது? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எடிட் பண்ணி இவர் தான் வெட்டுறோம், இவர் தான் ஒருத்தரை வெட்டுறான், அவன் மூஞ்சி அப்படியே பெருசாக்கி இவர் தான் அவர். என்னது இது? எல்லாமே பாலிமர் ஆகிடுறாங்க இல்லை? அந்த வேலையை வந்து செஞ்சாங்கல்ல. அதே போல் இது வந்து கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணத்தை யார் வெளியே விட்டது? அரசு தானே.
அரசு தானே சார், இல்லைன்னா எப்படா திருடன்னு இந்த ப்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கணும்ல. அப்போது அரசு முதல்ல ஒரு செட்டப் பண்ணுது, இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது எல்லாரும் பேசும்போது இந்த பட்டியல் சமூக மக்கள் வெட்கி தலை குனியணும். ஊரே பேசுது இல்லை சார். இன்றைக்கி பல்வேறு குழுக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் அப்பயே சொன்னோம், எங்கள் மேலே பழி சுமத்த பார்த்தாங்க, இன்றைக்கி வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். நீங்கள் அந்த ஊருக்கு ஃபோன் பண்ணால் அழுவுதுங்களே சார், எங்களை கொண்டு இருக்கலாம் இதை விட அப்படின்னு அந்த அக்காமாரெலாம் அழுகுறாங்களே. அப்போது இந்த நெரேட்டிவை செட் பண்ணணுன்றதுக்காகவே திட்டமிட்டு இதை வெளியே அரசு தான் விட்டது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற வாதத்துக்கே நம்ம வருவோம். ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், அதுவும் தலித் மக்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கணுமே அவங்க இந்த விஷயத்த பண்ணுறாங்க. இதில் அவங்களுக்கு என்ன லாபம் கிடச்சிட போகுதுன்னு நினைக்கிறீங்க? வழக்கு முடிஞ்சது இல்லை? இல்லையே சார், விசாரணை நடக்க தான் சார் போகுது. வழக்கு என்ன, குற்றவாளி கண்டுபிடிச்சோன்னா வழக்கு முடிஞ்சிட போதா? இல்லையே. அதாவது நாங்கள் அரசு மீது வைத்த குற்றச்சாட்டு, நீ ஏன் குற்றவாளியே இன்னும் வெளியில் சொல்லலை, ஏன் இல்லை கண்டுபிடிக்கல, இப்படி வைங்க, கண்டுபிடிக்கலன்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாம், அவ்வளோதான். சரி, இவங்க குற்றவாளி இல்லைன்னா நீங்க வேற யார் குற்றவாளி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மாற்று சமூகத்தை சார்ந்த நபர்கள் நம்ம குற்றவாளி நினைக்கிறீங்க? அப்படிலாம் நான் சொல்லல, அது போலீஸோட வேலை. நான் சொல்ற ஜெனியூனான பாயிண்ட், என் வீட்டில் இருக்கிற நபர்கள் குடிக்கிறதுக்கு இல்லை சொல்லுங்க, நீங்களாம் தரங்கட்டனோட அப்படி சொல்லுங்க, நாங்க அதை எதிர்வாதமே வைக்கல. இல்ல சார், அதை தான் நீங்க ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க. குற்றம் நடக்குது சார், குற்றத்துல நம்ம எமோஷனை கொண்டு போய் ஆட் பண்றது, இது எமோஷனா? இது இப்ப நீங்க அப்படிதான் சொல்றீங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் அவனோட தாய் தந்தை கொண்டதே கிடையாதா? கொண்டிருக்கான்ல. இப்போ அந்த பசங்க எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லி தானே காவல்துறை விசாரிக்கணுமே தவிர, அந்த பசங்க எதுக்கு பண்ணாங்கன்னு தானே காவல்துறை விசாரிக்கணும். என்ன எதுக்காகவும் அதுதானே நம்ம வந்து அதுதானே கேட்கணும். எதுக்காகவும் அதுதானே நம்ம கேட்கணும். ஒரு தனிநபரை பழிவாங்கன்னு சொல்றாங்கல்ல, தனிநபரை பழி வாங்குவதற்கு தான் மெத்தடா? அந்த தனிநபர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சார் இருக்கட்டும் சார். அதனால அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா, அதிகாரத்தில் இருப்பவர் மீது ஒரு புகார் கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்கு ஒத்துக்கிறீங்களா? மறுக்கவே இல்லை சார், ஒத்துக்கிறேன் சார். இல்ல சார், பெருமையா சொல்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை சார். நீங்க ஆரம்பத்துல விஷயம் சொன்னீங்கல்ல, நம்ம ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து இப்படித்தான் இவங்க வந்து ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு. நீங்க அந்த பிரச்சனை வந்த நேரத்துல ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு நீங்களும் சொல்றீங்க, வளையர்கள் அப்படின்னு ஒரு சாதியை குறிப்பிட்டு அவங்க இந்த இது பண்ணதுனாலதான் அவங்களுக்கு பேர் வந்து சொல்றீங்க. அப்ப நீங்களும் மற்ற சாதியினர் ஃப்ரேம் பண்றீங்க தானே? சும்மா எல்லாம் இந்த சண்டையெல்லாம் மூட்டி விடாதீங்க. அது நடந்து 2 வருஷம் ஆகுது. இல்ல சார், கேளுங்க சார், கேளுங்க சார். நான் ஊருக்கு போனேன், இந்த வளையர்னா யாருன்னு கேட்கறேன். அங்கே இருக்க இவங்கெல்லாம் வளையருங்கன்றாங்க, இவங்க என்ன செய்வாங்கன்ற இதை செய்வாங்கன்னு சொல்றாங்க. அதை ஒரு 10-5 செகண்டுங்க இருங்க சொல்லிடுறேன். தலைவர் பொறுப்புல இருக்கீங்க, உங்களுக்கு மக்கள் எல்லா மயிரும் எனக்கு தெரிஞ்சு கடவுளா சார்? உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கா? திருமாவளவன் அவர்கள் தெளிவான நிலைப்பாடு எடுக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் அவரை பத்தி பேசுறாரு இல்லையா? அவரை பத்தி பேசுறது இன்னும் விஷயத்தை பத்தி பேசு இல்ல, திருமாவளவன் பேசுறா, நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்ல சார், அவரும் சும்மா இருந்த விஷயத்தை இப்படி கலரி விடுறீங்க. அந்த வளையர் பிரச்சனைக்கு 2 வருஷமா அது எவ்வளவோ போன் வந்து நான் அதுக்கு விளக்கம் கொடுத்தேப்பா, இந்த மாதிரி சொன்னா நான் சென்னையிலேருந்து போனேன், என்ன சமூகம் இங்கே யார் இருக்கிறாங்கன்னா இவங்கன்னாங்க, அதுக்காயா உண்மையா பேசினீங்க. அந்த வீடியோவை இப்போ எடுத்து போட்டு இப்போ திரும்பியும் ஃபோன் வருது, எப்போ அதெல்லாம் சொல்லி செத்து சமாதாயி அந்த அதெல்லாம் எலும்பு கூட அரிச்சிட்டு இருக்கேன், என்னையா இப்போ பேசுறீங்களேன்னு. அதெல்லாம் அதை கலரி விட்டுறாதீங்க. பாவம் சார் எங்க சமூகம். இல்ல சார், இப்போ கலரி விடுறது நான் வந்து இன்னும் மூர்த்தி பயந்துட்டார் பொழுது அப்படிலாம் இல்ல. இல்ல அங்க 25 குடும்பம் இல்ல, பாவம். அதுக்காக தான் நான் வந்து அதை வந்து விளக்கணும்னு விரும்புறேன் தவிர ஒண்ணு. அதிமுக அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட மாணவிக்காக நேரடியா நீதிமன்றத்துக்கு போய் அணுகுறாங்க, அந்த வழக்கு அவங்க எடுத்து நடத்துறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மக்கள் பொறுப்பு இருக்கு, மக்கள் நலம் சார்ந்து இருக்குன்னா இந்த விஷயத்துல நடக்கக்கூடிய லூப் ஹோல் என்ன, இங்க திமுக என்ன தப்பு செய்யறாங்கன்னு தான் நம்ம கேட்கணுமே தவிர நம்ம அரசு ஓகே அதான் திமுக அரசு தான் நானும் மென்ஷன் பண்றேன். பட் நம்ம என்ன பண்றோம், மேலோட்டமா இங்க ஒரு மக்கள் மத்தியில ஒரு வாக்கு அரசியலுக்காக இல்ல நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்ம ஒரு விஷயத்த அங்க பதிவு பண்றோமோன்ற ஒரு கேள்வி வருது இல்ல. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து ஸ்டாலினை நோக்கி எந்த கேள்வியும் எழுப்பவே இல்லை. அப்ப அவர் கூட்டணி கட்சி கூட்டணி லாபத்துக்காக அவர் இருக்கிறார் நம்ம பார்க்கக்கூடாது. பட் நீங்க தமிழ் தேசிய தளத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவருடைய தமிழர் ஒற்றுமையை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நம்மளும் ஒரு மேம்போக்கான ஒரு பாதையில பயணிக்கிறது. தமிழ் அரசியல் பேசணுன்றதுக்காக என் சொந்த சமூக மக்களை விட்டுருவோமா? அப்ப இவங்கெல்லாம் தமிழர் இல்லையா? நான் அப்படி சொல்லவே இல்லை. அப்ப நீங்க சொல்றது அதானே இது. தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்த பிறகு நீங்க இன்னொரு சமூகத்தை அக்யூஸ் பண்ணக்கூடாது. நாங்க இன்னொரு சமூகத்தை அக்யூஸ் பண்ணல, அதை செய்த குற்றவாளியை தான் அக்யூஸ் பண்றோம். இப்ப நான் சொன்னேன்னா இந்த சமூகத்தை வந்து இவர் செஞ்சாரு, அந்த சமூகத்தை செஞ்சிருப்பாருன்னு. இவங்க செய்யல,
யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது போலீஸ் பண்ற வேலை, அரசு பண்ற வேலை. நீங்க ஒரு வழக்கறிஞர் தானே, உங்களுக்கு அந்த நீங்க அந்த கண்டிப்பா அந்த வழக்கினுடைய பாதை எப்படி போகுதுன்னு நீங்க கண்டிப்பா சரி, என்னை விட தடய அறிவியல் துறை அதிகாரி திருமாவளவன் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்க வேண்டியதானே. சரி, கண்டிப்பா அவருக்கு நாங்க இன்டர்வியூ எடுத்தா இருக்கோம். அவர் கொடுத்தாருன்னா நாங்க கண்டிப்பா அந்த இப்போ உங்களுக்கு என்ன, இப்போ அங்க ஒரு 25 வீடுகளை ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்கும் பிறகு எப்பா அவனும் போராட்டத்தை விட்டு போயிட்டானா இந்த பிரச்சனை அமைங்கிடும், அப்படிதான் பாக்குறீங்க? அப்படி பாக்கல சார். அந்த காலத்துல அந்த மண்ணுக்காக அந்த மக்களுக்காக நம்மளும் போய் நிக்கணும் தான் சொல்றோம். ஆனா நம்ம அந்த மக்களை ஒரு எமோஷனா நம்ம தூண்டி விட்டு இது எமோஷனா இது? ஆமா சார், திரும்ப திரும்ப அந்த மக்களை ஒரு வேதனைக்கு அப்ப என்ன உள்ளாக்குறது. பண்ணணும்? அப்ப அந்த மக்களுக்கு நேரடியா நீதிமன்றத்துக்கு போயிட்டு நம்ம தரப்புல 4 வழக்கறிஞரை வைத்து வாங்கம்மா நீதிமன்றத்துல போராட்டம் நிக்கிறத விட்டு நீட் எல்லாம் கேட்காதீங்க சார். நான் சொல்லிடுறேன் சார் இயல்பா. இந்த வழக்கு ஒன்றும் தண்டனை கொடுத்துட்டாரு சார், இந்த கேஸ் நிக்காது சார். எப்படி சார் சொல்றீங்க? நிக்காது சார், ஆதாரம் இல்லை, நிக்காது சார், நிக்காது. இவங்களை ஈஸியா 3 பேரும் விடுதலை வந்துருவாங்க சார். உண்மை குற்றவாளி தப்பிச்சிருவான்ல, அது நோக்கி போராட வேண்டியதான் நம்ம கடமை. ஆமா, போராடுறோம். நம்ம அப்ப இந்த சமூகத்தை சார்ந்தவங்க இல்ல அந்த சமூகமா இருக்கும்னு சொல்லி நம்மளா ஒரு கற்பனை. சரி, ஒரு 2-3 சமூகமா சேர்ந்து செஞ்சு அதுல ஒரு எஸ்சியும் இருக்கிறான்னு வச்சுங்க, அப்ப என்ன சொல்லுவீங்க? அதுதான் நான் கேக்குறேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா வாயில இருந்து ஏதாவது ஒரு சமூகத்தை வரணும், அது அங்க ஒரு பிரச்சனை ஆகணும், அப்படியா? இல்ல சார், இங்க இருக்கக்கூடிய எல்லா தரப்புகளும் நானும் விசாரிச்சேன். ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர், அவரும் அந்த வேங்கவேல் மக்களுக்காக அவர் ஆஜராகிறாரு. அவரு சில டீட்டெயில் எடுக்கிறாரு. அதுல அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மலம் கலந்த நீரை குடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்றாரு. இங்கிட்டு முதலமைச்சர் இல்லன்னு அவரும் ஆமான்றாரு. இப்போ விசிகால இருக்கக்கூடியவங்க இல்லன்றாங்க, நான் என்ன சொல்றேன், காவல்துறையும் இல்லன்றாங்க, மருத்துவ அறிக்கையும் இல்லங்குது. நான் என்ன சொல்றேன் சார், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லிடுறேன். அதுல முத்தையா, அதற்கு முன்னால் இருந்த தலைவர், அப்புறம் அதற்கு முன்னாள் பம்ப் ஆபரேட்டர், கரண்ட் பம்ப் ஆபரேட்டர், ஒரு ஊராட்சி மன்ற கிளர்க்கு, ஒரு 5-6 பேர் தான் சார் இதில் சம்மந்தப்படுறாங்க. எல்லாம் வாய்கிழி பேசுகிறீங்கல்ல. இந்த காசின்றவரை பம்ப் ஆபரேட்டராக போட்டாங்க, அதில் தான் இஷ்யூ ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. கடந்த ஜனவரி 12ஆம் தேதி காசி இறக்குறார். 12ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு நல்லா கடத்தரில் நின்றுந்தவர் அன்றைக்கி நைட்டு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகப்பட்டதாகவும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த 5-6 பேரில் ஒருவர் காரில் வச்சு ஏற்றி போனதாகவும், அன்றைக்கு இரவு அவர் செத்துட்டதாகவும், மறுநாள் சுடுகாட்டுக்கு சம்மந்தப்பட்ட இந்த 5-6 பேரில் ஒருத்தரோட கார்லேயே சவ அடக்கமும் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. பணத்தை எதில் வச்சு ஏற்றி போவாங்க? ஒன்றும் கையில் தூக்கின்னு போவான், இல்லைன்னா இப்போ தான் அதுக்கு வண்டி இருக்குது, அப்புறம் இலவச ஊர்திகள்லாம் இருக்குல்ல, கார்லேயே வச்சு கொண்டு போய் புதைச்சிட்டாங்களாம். அந்த பணத்தை இப்போ தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும். ஒரு 5-6 பேர் தானே சார். சிபிசிஐடி அதை விசாரணை பண்ணிச்சா சார்? இவ்வளோ நீட்டி பேசுகிறீங்கல்ல, எப்படியா இந்த வழக்கு நடந்து கொண்டு போது இந்த வழக்கில் இருக்கிற ஒருத்தர் எப்படி சடன் மரணம் அடைந்தார் அப்படின்னு ஒருத்தர் பேசுறீங்களா சார்? பெரிய நியாயத்தை பேசுறீங்க. சார் நான் கேட்கிறேன், நம்ம அதுதானே சார் கேட்கணும். நம்ம இப்ப இந்த கேள்வி நீங்க தான் இப்ப முதல்ல முன்வைக்கிறீங்களே தவிர இந்த விஷயத்தை பத்தி யாருமே பேசல. எல்லாம் சார் முக்காவாசி பேருக்கு தெரியும் சார். இது அதான் சார் தெரிஞ்சு ஏன் சார் பேசாம இருக்கீங்க தான் என் கேள்வி. அப்புறம் வயிறு எப்படி நிறையுது? எதுக்கு புரியல எனக்கு. வயிறு எப்படி நிறையணும்னா வயிறு நிறையுது இல்ல, அது போதாதா? 200 ரூபா வாங்கிட்டு பண்றதுக்காக அவங்க வேலையை பாக்குறாங்க, மூடி மறைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஒருத்தனுக்கு 200 ரூபா இருக்கும், ஒருத்தருக்கு 20 லட்சம் இருக்கும், ஒருத்தருக்கு 2 கோடி இருக்கும், ஒருத்தருக்கு 10 கோடி இருக்கும், ஒருத்தருக்கு 15 கோடி இருக்கும். எப்படியோ வயிறு நிறையுது இல்லை சார்? அப்போ அதுதான் அதில் இல்லை சார். இப்போ சார் இந்த விஷயத்தை பற்றி பேசணுமா இல்லையா சார்? காசியால் தான் பிரச்சனைன்றாங்க. கண்டிப்பா புதுசாக போட்டதால். கண்டிப்பா காசி சாகரார். சிபிசிஐடி விசாரிச்சுதா? வாங்க தோண்டுவோம் பணத்தை. என்ன நடந்தது அப்போ? இதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. இந்த பசங்களே சொல்றீங்க சார், இந்த பசங்க திருமாவளவன் ஆஃபீஸுக்கு வந்தாங்கல்ல, எங்களை ஒத்துக்க வைக்கிறாங்க, எங்களை பணம் சார் ஒத்துக்க வைக்கிறாங்க, ஒத்துக்க சொல்றாங்கன்றது கூட நான் சரி போலீஸ் விசாரணை அப்படிதான் நாய மரியாதை ஒழுங்கு ஒத்துக்கோ அப்படி மிரட்டுறாங்கன்னு கூட நான் ஒத்துக்க சார். ஏன் பணம் தரேன்னாங்க? எது தரப்பு தரேன்னு சொல்லியிருந்தாங்க? போலீஸ் தரப்பு. அந்த வீடியோலாம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு சார். எப்படி யார் அந்த காவல்துறை அதிகாரின்னு கூட தனிப்பட்ட நபரா, அதுவும் நீங்க வழக்கறீங்க, நீங்க கூட அது தோண்டி எடுத்து சார் சிபிசிஐடி நீங்க ஒரு வழக்கு இப்ப போட்டிருந்தா கூட உங்களுக்கு அதுக்கான தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கைப்புணுக்கு எதுக்கு சார் கண்ணாடி? இதுதான் எல்லாருக்குமே தெரியும் சார். சிபிசிஐடி அலுவலகத்தில் எங்களை வச்சு மிரட்டுறாங்க, 2 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்றாங்க, வேலையை பர்மனன்ட் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் அந்த அக்கா சொல்லுது ஒத்துக்காதரான்னு. அதுக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷனை சார் உங்களுக்கு ஃபோன் வருது, எடுத்த உடனே ஒத்துக்காத இன்னைக்கு கிஷோர் கிட்ட போகாத, அதே 2 வாரத்தில் முடிச்சிடுவாங்களா? என்னப்பா போய் சேர்ந்துட்டியா, சாப்பிடாங்கண்ணா? அதுக்கப்புறம் தான் சார் மேட்ரு வரும். எப்படி சார் வெறும் மேட்ரு மட்டும் வெளியே வருது?
இப்போ இதிலேயே ஏதோ நடந்திருக்குன்னு ஒரு சாதாரண ஒரு லேமேனுக்கு புரியும் சார். திருட்டு பயலுக்கு புரியலன்னு எல்லாம் ஒன்றும் நடிக்கிறான் சார். அந்த அம்மா அதான் சார் பேசியிருக்கோம். அதை நீங்கள் ஒரு ஆதாரமாக பார்த்தா இவனுங்களே கலந்துட்டானுவோ. இதுல திமுகவுக்கு என்ன லாபம் கிடைக்கும் போது? ஏன்னா அவங்க சிறுபான்மை மக்களுடைய ஆமா, இப்ப பாதுகாவலர், எல்லாரும் பட்டியலின மக்களுடைய பாதுகாவலர் சொல்றாங்க. அவங்களுடைய இங்க தலித் மக்களுடைய மெஜாரிட்டி தமிழ்நாட்டுல அதிகம், அவங்களோட ஓட்டு வங்கி அதிகம். அவங்கள பகச்சிக்கணும் அவங்கள அப்படின்ற எண்ணம் எப்படி திமுக வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? சார் அதாவதுங்க, இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் எழுதுறாங்கல்ல, ம். இன்னென்ன சமூகத்துக்கு இன்னென்ன விஷயங்களை அறிக்கையில சேர்ப்பாங்களாம் ஒரு குழு போட்டு. ம். எஸ்சின்னு வரும்போது பார்த்துக்கலாம், எப்படி பார்த்துக்கலாம் விடுங்க, அப்புறம் கடைசியில் பார்த்துக்கலாம். என்ன அர்த்தம் அப்போ? என்ன சார் அர்த்தம்? அப்படி நடக்குது சார். நடந்ததா தான் சொல்றேன். ஓகே. அப்போ டிமாண்டே வைக்காத சமூகம் சார் இது. சார் இவன் தேவையை கூட சொல்ல தெரியாத அடிமை சார் இவன். அம்பேத்கர் சொன்னாலும் அடிமை அடிமைன்னு சொல்லுங்க. அடிமையை தான் சார் இன்னும் இருக்கிறோம். அடித்தா அழ முடியல இவனால். எங்கன்னா போய் புகார் கொடுக்கறதுக்கு முடியல. மிஞ்சி போனால் மாரியம்மன் போய் மண்ணவாரி விடுவோம். அது கூட இவ ஏரியாவில் இருந்தான், அது கூட ஊர் தெருவில் இருந்தால் அது கூட போகிறதுக்கு இவர்களால் முடியல சார். ரொம்ப பாவம் சார். அதை போய் நீங்கள் இந்த பாவம்லாம் உங்களெலாம் சும்மாவே கூடாது. அப்படி இருக்கிற மக்களை போய் நீங்கள் ஏன் நீ வரல, அங்கே போகல, இங்கே போகலன்னு கேட்டால் என்ன சார் இது? நீ இன்னொரு ஊரில் இந்த மாதிரி சம்பவம் நடந்து அந்த ஊருக்காரனே ஒத்துக்கிறான்னு சொல்லுவியா? அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த சமூகமும் அந்த பின்னாடி நிற்கும். யாரை மிரட்டுறீங்க? எங்காலே தண்ணியை குடிப்பானா, எங்காலே நீங்கள் மிரட்டுவீங்களான்னு ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து நிற்கும் சார். வேங்கவேல பிரச்சனை நடக்குது, பக்கத்து காலில் நிற்க முடியல சார் எங்களால். நின்னா போலீஸோட அட்ராசிட்டி, ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு, நம்மளாலாம் இந்த பாவிங்கிட்ட போராடி நிற்க முடியாது அப்படின்னு சாபம் விட்டு அது வீட்டுக்குள்ளே நிற்குது இல்லை. பேசுகிறீங்க நீங்கள் என்ன பிடிக்கிட்டீங்க, அவர் என்ன பிடிக்கிட்டார், இவர் என்ன பிடிக்கிட்டாருன்னு பல துரோகிகள் இங்கேயே நிற்கிறான்ல. இப்போ போய் பட்டா கொடுக்குறான்ல. இந்த பட்டா கோரிக்கை என்பது முந்தானத்தை எழுந்திருக்குமா? எத்தனை வருஷமாக கேட்டுருந்துருப்பாங்க. அத்தனை வருஷமாக நொட்டாமல் ஒரு புரோக்கரை வச்சு கொண்டு போய் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு பட்டா கொடுக்குறல்ல சார். இதுலேருந்தே தெரிய வேணா, ஒரு பொது சமூகம் இதுலேருந்தே புரிஞ்சுக்கோனா, இப்போ ஏன் பட்டா கொடுக்குறான் புரிஞ்சுக்கோனா சார். அப்போ இதில் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தெரியுதா இல்லையா? என்ன தேவை இருக்க போகுது? அதனால திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு என்ன தேவை இருக்க போகுது? எதுக்கு பட்டா கொடுத்ததுக்கு? அதான் பட்டாலாம் கொடுத்துக்கிறோம்ல, ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க? இன்னும் கேஸ் இல்லைன்னா நாங்கள் உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறோம். ஒரு 3 நாள் வாய்தா அதில் ஒன்று வந்துடுவாங்க வெளியில், நாங்களே எடுத்துடுறோம். நாங்களாம் ஒன்றும் பெருசாக நீங்கள் தான் போட்டிங்கன்னு எங்கள் அரசு தரப்பு வழக்கு வச்சு நாங்கள் வாதாட மாட்டார். நெருக்கடி புரிஞ்சுங்க ப்ளீஸ். பட்டாலாம் கொடுத்துக்கிறோம், ஒன்று வேறு எதனா வேணும்னா கூட சொல்லுங்கள், தரங்க. நெருக்கடி தராதீங்க. பல நாய்கள் வெளியே கத்தி நிற்குது, ஏன்டா கண்ணு முடியல, ஏன்டா கண்ணு. நாங்கள் கத்துறவங்களாம் நாய், புரியுது, வாலாட்டி நிற்கிறவங்களாம் வேற. ஒரே நெருக்கடியாக இருக்குதுங்க, அசிங்கமாக இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. ஒத்துங்க, என்ன ஒன்றும் நம்பர் நான் கேரண்டி அப்படின்னு கூட பேசுவாங்க. இப்போ காவல்துறை தரப்புலேருந்து குற்றவாளி என்று சொல்லப்பட்ட நபர்கள் இப்போ அவங்களோட பாதுகாப்பாக இருக்காங்களா? அவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக போகுதா, கரெக்டாக இருக்காங்களா, சேஃப்டியா? அதெல்லாம் ஒன்றும் உயிர் பாதுகாப்பு அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல, அதில் பிரச்சனை அப்படின்ற அந்த மாதிரி எதனா அரசு தரப்புல எதனா ஐடியா எதனா இருக்குதா? நான் ஜெனரலாக கேட்குறேன். நீங்கள் மக்களுக்காக போய் நிற்கிறீங்க, ஸோ உங்களுக்கு பல தகவல் எதுவும் நடக்கலாம் சார். அப்பேற்பட்ட யாரவா நம்ம ஞான தேசிகன் கூட சாவ போறாருன்னாங்க. எம்மா வந்துட்டான், எப்படி எம்மா ரெடியாக நிற்கிறான், இன்னைக்கா நாளைக்கா தெரில. அது டக்கு டக்குன்னு 4 பேர் பேசிட்டாங்க வெளியில், எம்மா வந்துட்டான்னு. ஏப்பா நீ போப்பா, அப்புறம் வாப்பா அப்படின்னு நடந்த சம்பவங்கள்லாம். ஏன்னா வலிப்பு, ஐசியு, கவலைக்கிடம், அப்புறம் நடிப்பு, முடிஞ்சல சீனு. அந்த மாதிரி எது ஒன்றாலும் நடக்கும் சார். சார் அரசு நினைச்சா என்ன ஒன்றாலும் செய்யும் சார். சார் பெத்த மகனை செத்துடுறான் சார், பெத்தவங்க சொல்கிறாங்களே என் புள்ள இல்லைன்னு. அரசு தானே இது, அரசோட வலிமை தானே அது. அப்போ எது ஒன்றாலும் நடக்கும். ரைட் சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வேங்கை வயல் சம்பவம் இந்த திமுக அரசு எப்படி கொண்டு போக போகிறாங்க, நீதி எப்போ கிடைக்க போகுது, இந்த மக்கள் எந்த மாதிரியான ஒரு மன உளைச்சல் இருக்காங்க, அவங்களுடைய வேதனை என்னங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பு கொடுக்குது.